என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றோ ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றோ விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றோ விடுதலை. அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். எந்த காரியமானாலும் ஒவ்வொருத்தருக்கு போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க இல்லையா, ஆலோசனை கேட்குறாங்க இல்லையா, யார்கிட்டயா பர்மிஷன் கேட்டு தானே செய்கிறாங்க. வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு செய்யணும். தேவனை சார்ந்து வாழணும். பொருளாதாரம், வேலை, படிப்பு, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைங்க வளர்க்குறது, நம்ம உடல் சுகம், பலன், ஆரோக்கியம், இப்படி இப்போ எல்லா காரியங்கள் தேவைகள் எத்தனையோ இருக்கு. இதுக்கெல்லாம் யாரை சார்ந்து வாழ முடியும்? கர்த்தரை சார்ந்து வாழணும். தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். இந்த தேவனை சார்ந்து எப்படி வாழ்வது? அவரை நம்பி இருக்கிறோம். அவர்கிட்ட இந்த காரியங்களை சொல்கிறோம். அதிகாலையில் எழுதுகிறோம், அவர் சமூகத்தில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதை மறந்து நம்ம போயிட்டு இருக்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் சமூகத்தில் சொல்லிடணும். அது மட்டும் இல்லை, இந்த பைபிளை தினைக்கும் படிக்கணும். இந்த படிக்கும் பொழுது நம்ம பதில் வரும். மாத்திரம் இல்லாத என்ன சொல்லியிருக்கு, எப்படி வாழணும்னு சொல்கிறோம், அப்படியே வாழணும். நம்ம ஒரு சௌரியத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றது இல்லை. அவர் சொல்லியிருக்கிறபடி வாழும் பொழுது அவர் எல்லா நன்மைகளையும் கொண்டு வருவார். அவரை அடைக்கலப்பட்டனமாய் நமக்கு இருப்பார். தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு அவர் என்று விடுதலை தருவார். அவரே என்றும் அடைக்கலமாயிருப்பார். அவருடைய நாமத்தை அறிஞ்சிட்டா விடுதலை. அல்லேலூயா.